கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த அருமையான காலை வேளையில் கர்த்தர் நம்மோடு பேசுகிற ஒரு அருமையான வார்த்தை தான் வெளிப்படுத்துதல் 3வது அதிகாரம் 20வது வசனம். இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான். ஆம், கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய மன விருப்பத்தை இந்த இடத்துல நீங்கள் உணர முடிகிறது, பார்க்க முடிகிறது, கேட்க முடிகிறது. தேவச்சனங்களை எத்தனை ஆசீர்வாதமான தேவனுடைய உணர்வு, தேவனுடைய ஏக்கம். அவர் கதவை தட்டுகிறாராம். தேவச்சனங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் நாம் அவரை நோக்கி கூப்பிட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒவ்வொரு நாளும் அவர் நம்மை பார்க்க வந்து கொண்டிருக்கிறார். நம்மை காப்பாற்ற வேண்டும் என்று வருகிறார். நமக்கு ஆலோசனை சொல்ல வேண்டும் என்று வருகிறார். ஆனால் அந்த நேரத்தில் நாம் அயர்ந்து தூங்குகிறோம். நாம் அவருடைய நினைவை மறந்து தூங்கி கொண்டிருக்கிறோம். அவர் நம்மை வெளிப்பாட்ட வந்திருக்கிறார் என்று உணர்வில்லாமல் இருக்கிறோம். ஆம் தேவச்சனமே, உண்மையாகவே அவர் பல நேரங்களில் நம்மோடு ரகசியங்களை பேச வருகிறார். நான் அநேக முறை அதிகாலையில் என்னை தட்டி எழுப்புகிறதை நான் உணர்ந்திருக்கிறேன். யாரோ என்னை தட்டி எழுப்பாட்டி ஜெபிக்கிறதற்கு உற்சாகப்படுத்துகிறதை உணர்ந்திருக்கிறேன். கரெக்டாக அதிகாலையில் ஆண்டவர் ட்ரை பண்ணுவார். என் மகனோடு பேசணும்னு சொல்லி என்னை எழுப்புவார். நான் அந்த இரவு ரொம்ப லேட்டாக தான் தூங்கியிருப்பேன். சில நேரம் 2 மணிக்கு தூங்குவேன். ஆனால் ஆண்டவர் 3 மணிக்கே எழுப்புவார். ஊழியங்கள் பெருசாக பெருசாக, தேவ திட்டங்கள் பெருசாக பெருசாக, அவருடைய வார்த்தையின் சத்தம் நம் இருதயத்தில் தொனிக்க தொனிக்க, அவருடைய சித்தத்தை நாம் செய்ய செய்ய, அவரோடு நாம் நெருங்கி பேச அவர் விரும்புகிறார். அநேக பெரிய ஊழியர்கள் சொல்வார்கள், நான் அதிகாலையில் எழுந்து ஜெபிக்கிறேன் என்று சொல்வார்கள். தேவச்சனங்களை, அவர்கள் தூங்கவில்லையா என்று கேட்டால் தூங்குவார்கள். எல்லாரும் தூங்குவார்கள். இந்த சரீரத்துக்கு இளைப்பாறுதல் தேவை. ஆனால் புரிந்து கொள்ள வேண்டும், கர்த்தர் தட்டுகிறது நம்ம வீட்டு கதவு அல்ல. கர்த்தர் தட்டுகிறது நம்மளுடைய காம்பவுண்டினுடைய கேட் அல்ல. கர்த்தர் தட்டுகிறது நம்ம இருதயத்தின் கதவு. இந்த கதவை தட்டும் பொழுது உங்கள் ஆவியில் அந்த சத்தம் கேட்கும். எழும்பி ஜெபிக்க சொல்லுகிறார். சில இரவுல கர்த்தர் எழுப்பாட்டும் பொழுது நீங்கள் எழும்ப வேண்டும். கர்த்தர் அதிகாலையில் தட்டி எழுப்புகிறார்னா சில ஆபத்துகளை முன்குறித்து அதை பற்றி ஜெபிக்க, அதை கட்டுகளை உடைத்து ஜெபிக்க கர்த்தர் எழுப்பாட்டுகிறார். அநேக நாட்கள் ஊழியத்தில் கஷ்டமான பகுதிகளெலாம் ஊழியம் செய்துவிட்டு வரும்பொழுது உடல் டயர்டினால் தூக்கமாக வரும். தூங்கும் பொழுதே 2 மணி 3 மணி ஆகும். ஆனால் படுத்து ஒரு அரை மணிக்கூர் இருக்காது, ஆண்டவர் திரும்பியும் தட்டுவார். மகனே நீ செபி என்று சொல்லுவார். எல்லா நாளும் அப்படி செய்வாரான்னு கேட்டால் இல்லை தேவச்சனமே. ஆனால் அவர் நேசிக்கிற பிள்ளைகளிடத்தில் தான் அவருடைய இருதயத்தை ஷேர் பண்ண விரும்புகிறார். அவருடைய இருதய ஏக்கத்தை தெரிவிக்க விரும்புகிறார். நாம் ஒரு நிமிடம் எழும்பி சொல்லும் அடியேன் கேட்கிறேன்னு சொல்லும் பொழுது பல ரகசியங்களை வெளிப்படுத்துகிறார். சில நேரம் அதிகாலையில் ஒன்றுமே வெளிப்படாது. ஆனால் மகனே ஜெபி என்று சொல்லுவார். ஆனால் அந்த நாள் கடந்து வரும் பொழுதுதான், மத்தியால வேளையில் சாயந்தர வேளையில் தான் தெரியும், கர்த்தர் காலை வேளையில் எதற்காக ஜெபிக்க சொன்னார் என்று தெரியும். அந்த நேரத்தில் நாம் அந்த சூழ்நிலைகளை கடந்து போகும் பொழுது நாம் உணர்ந்து கொள்வோம். இதனால் தான் கர்த்தர் காலையில் எழும்ப சொன்னாரா? இன்னைக்கு சத்துரு இப்படி ஒரு சதியை வைத்திருந்தானா? இன்னைக்கு ஊழியத்தில் இப்படி ஒரு போராட்டத்தை கொண்டு வர்றதுக்கு சத்துரு திட்டமிட்டிருந்தானா? அதனால தான் காலையிலே ஜெபிக்க வைத்தார், கிருபையை தருகிறதற்காக எழுப்பினார். தேவ ஜனங்களே, கர்த்தர் தட்டும் பொழுது நாம் எழுந்து விட்டோம் என்றால் அவர் நம்மோடு பேசுவார், அழகாக பேசுவார். ஒரு நண்பனை போல நம் அருகில் இருந்து மகனே மகளே என்று பேசுவார். சோதனையை ஜெயிக்க கற்றுக் கொடுப்பார். எப்படி சாதிக்கன்னு கற்றுக் கொடுப்பார். ஆம் தேவச்சனங்களே, டுடே இஸ் ஆப்பர்ச்சுனிட்டின்னு ஒரு தேவ மனுஷன் சொல்லுவார், அடிக்கடி சொல்வார். எஸ்டர்டே இஸ் ஹிஸ்டரி, டுடே இஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, டுமாரோ இஸ் மிஸ்டரி. அப்படி என்றால் கடந்த நாட்கள் ஒரு சரித்திரம், இன்னைக்கு இருக்கிற நிகழ்காலம் இது ஒரு வாய்ப்பு, நாளைக்கு இருக்கிற எதிர்காலம் அது ஒரு மறைபொருள். அதனால் தேவச்சனங்களே, இன்னைக்கு இருக்கிறது ஆப்பர்ச்சுனிட்டி, இன்னைக்கு இருக்கிறது வாய்ப்பு. கர்த்தர் உங்களை எழுப்பினார்னா ஜெபிங்க. கர்த்தர் உங்களை யார் கூட இணைத்திருக்கிறாங்களோ அவங்களுக்காக ஜெபிங்க. ஏன் எழுப்புகிறார் நமக்கு தெரியாது, யாருக்காக ஜெபிக்க எழுப்பினார்னு தெரியாது. ஆனால் எழும்பி இருந்து ஜெபியுங்கள். நீங்கள் ஆவியில் ஜெபிக்க ஜெபிக்க கர்த்தருடைய சித்தத்தை அப்படியே ஜெபிக்க ஆரம்பிப்பீங்க. அவருடைய இருதயத்தில் உள்ளதை அப்படியே நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிப்பீங்க.
இன்னைக்கு அநேகருக்கு ஆவியில் எப்படி ஜெபிக்க, கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு எப்படி ஜெபிக்கன்னு தெரியலை. எழும்பி ஜெபிப்பாங்க, அந்நிய பாஷையிலும் பேசுவாங்க. ஆனால் கர்த்தர் சத்தம் உள்ள துணிக்கிறதே, அந்த சத்தத்தை கேட்டு ஜெபிக்கணும்னு அநேகருக்கு தெரியலை. தேவ ஜனங்களை ஆண்டு விரும்புகிறார். கர்த்தர் உங்கள் உள்ளத்தில் ஒரு துடிப்பை கொடுப்பார். நிறைய பேர் நினைக்கிறாங்க கர்த்தர் நம்ம பேரை சொல்லி கூப்பிடுவார் நினச்சி கொண்டு இருக்கிறாங்க. இல்லை, கர்த்தருடைய இயக்கங்களை புரிய வேண்டும், கர்த்தருடைய உணர்வுகளை புரிய வேண்டும். ஒரு இணை பிரியாத தம்பதிகளை பற்றி நான் ஒரு சரித்திரத்தை வாசித்திருக்கிறேன். அந்த மனிதனால் பேச முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாது. ஆனால் அந்த மனைவியினுடைய அன்பினால் அந்த கணவர் உயிரோடு இருந்தார். அவர் ஒரு பெரிய அதிமேதாவி, நல்ல ஞானி. ஆனால் அவருக்கு கண் பார்வையால் மட்டும்தான் அவருக்கு சொல்ல முடியும், பேச முடியும். அந்த கண் பார்வையினாலேயே நீங்கள் வாயால் பேசுகிற எல்லா காரியங்களையும் அவர் மனைவியோடு பேசுவார். அந்த மனைவி அவர் கண் பார்வையினுடைய இமை சிமிட்டலோடும் அந்த கருவிழிகள் எங்கே பார்க்கிறது, எதை செய்ய சொல்லுகிறது, எதை எடுக்க சொல்லுகிறது, எதை எடுக்க வேண்டான்னு சொல்லுகிறது, எதை செய்ய சொல்லுகிறது, யாருக்கு ஃபோன் போட சொல்லுகிறது, இப்போ சாப்பாடு கொண்டு வான்னு சொல்லுகிறது, அதையெல்லாம் அந்த கண் விழிகளை வைத்தே கண்டுபிடித்தார்களாம். அவருடைய வாயினுடைய நுனி மட்டும் அசையுமா, அவருடைய எல்லா உணர்வுகளையும் அந்த கண் இமையின்றி சிமிட்டலாலேயே கண்டுபிடித்தார்கள். தேவ ஜனங்களே, வேதம் சொல்லுகிறது, அந்நிய பெண்கள் அவர்களுடைய கண் இமைகளால் உன்னை பிடிக்க விடாதே என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி என்றால் கண் இமைகளில் ஒரு வல்லமை இருக்கிறது. அசுத்த ஆவிகளின் வல்லமை இருக்கும் பொழுது மனிதர்களுக்கு இயற்கையாகவே கண்களில் உணர்வுகள் இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது அல்லவா, கண் சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. ஸோ அந்த கணவர் மனைவி, அந்த கணவருடைய பலவீனத்தை அந்த மனைவி தாங்கி, அந்த கணவருடைய உள்ளத்தின் உள்ள இயக்கங்கள், வாய் பேச முடியவில்லை, கை செயலிழந்து விட்டது, சேர்லேயே தான் இருப்பார், ஆனால் கண்கள் நாள் செய்கை காட்டுவார். கடைசி வரைக்கும் அந்த கணவரோடு இருந்தால், உணர்வை புரிந்து கொண்டால், கண்களுடைய செய்கைகளை, கோட் லாங்குவேஜை புரிந்து கொண்டால், தேவ ஜனங்களே, கர்த்தரோடு இணைய அவருடைய உள்ளத்தில் உள்ள இயக்கங்களை நம்மளால் புரிய முடியும். அவர் என்ன சொல்ல வராருன்னு புரிய முடியும். அதனால தான் ஆண்டவர் அழைக்கிறார், அப்படிப்பட்டவர்களோடு பேசுவார். இன்னைக்கு எல்லாரோடு பேசி கொண்டு தான் இருக்கார். எல்லாருடைய இருதய கதவை தட்டுகிறார், ஆனால் எல்லாரும் திறக்கவில்லை. அதனால தான் ஆண்டவர் இந்த காலை வேளையில் சொல்லுகிறார், அதிகாலையிலே எழும்பி வசனத்தை கேட்கணும்னு வாஞ்சோடு எழும்பி வந்திருக்கிறீர்கள் அல்லவா, ஆண்டவர் உங்களை பார்த்து தான் பேசுகிறார். கொஞ்சம் கூட அப்படியே ஜெபித்து பாருங்கள். ஆண்டு சமூகத்தில் அதிகாலையிலே இதை கேட்குற தேவ ஜனங்களே, 5 மணிக்கெல்லாம் கேட்குறவங்க இருப்பீங்க. முதியவர்கள், தாய்மார்கள், தகப்பன்மார்கள், வாலிபர்கள், யாராக இருந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் எந்த தேசத்திலிருந்து இதை கேட்டாலும் சரி, கொஞ்ச நேரம் அந்த காலை வேளையில் ஒரு ஓரமாக போய் உட்காந்து ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்க. உங்கள் சிந்தனையை மறந்து துதிக்க ஆரம்பிங்க. ஆவியில் நிரம்பி துதிக்க ஆரம்பிங்க. அவர் உள்ளத்தில் பேசுகிறத உணர முடியும். ஒரு கேசட்டுக்குள்ளாடி, அந்த முன்னாடி உள்ள நாட்களில் கேசட் உண்டு, அதுக்குள்ளாடி என்ன பாடலை பதிக்கிறோமோ அது மட்டும்தான் ஓடும். இதே போல் உங்கள் இருதயத்தை எம்டியான ரீல் போல், எம்டியான ஒரு சிடி போல், ஆண்டவரே எனக்குள்ள பதிங்கன்னு சொல்லுங்கள். உங்கள் சிடி, உங்கள் இருதயம் தான் அந்த விசிடி, அந்த சிடி எதுவோ அது எதனாலும் உங்களுக்கு புரிகிற மாதிரி வச்சுக்கோங்க. அது ஒரு ரீலாக இருக்கலாம், அது ஒரு வெறும் பேப்பராக இருக்கலாம். ஆண்டவரே எழுதும் சொல்லுங்கள். ஆண்டவர் உங்கள் வெறுமையான இருதயத்தில் எழுதுவார், அதை ஜெபிப்பீர்கள். நான் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அநேக நேரம் சில வார்த்தைகளை தருவார். எனக்கே தெரியாத வார்த்தைகளை சொல்லுவார். என்னடா அந்த வார்த்தையை சொல்கிறார் சொல்லி ஜெபிக்க ஆரம்பிப்பேன். அவர் சொன்ன அந்த பெயரை உடைய அந்த காரியம் அந்த நாளில் என் முன்னாடி வரும். அவர் காண்பித்த அந்த தரிசனம் என் முன்னாடி அது வந்து நடக்கும். யாரையாவது காட்டுவார், அதே நபரை நான் பார்ப்பேன். யாருடைய பெயரையாவது சொல்லுவார், அதே நபரை பார்ப்பேன். யாரையாவது குறித்து ஒரு தரிசனத்தை காட்டுவார், அதே தரிசனம் ஒன்று நடைபெறும். நாம் ஜெபிக்கும் பொழுது வெறுமையான ஒரு பேப்பரை போல் அவர் சமூகத்தில் விட்டு கொடுத்தால், அவர் நம் இருதயத்தில் அவருடைய வார்த்தையை பதிய பண்ணுவார். யாருக்காக ஜெபிக்கணும்னு சொல்லுவார், தேசத்துக்காக ஜெபிக்க சொல்லுவார், திடீர்னு வேறு தேசங்களுக்கு ஜெபிக்க சொல்லுவார், திடீர்னு பாஸ்டர்களுக்கு ஜெபிக்க சொல்லுவார், திடீர்னு தகப்பன் தாய்க்கு ஜெபிக்க சொல்லுவார். அவருக்கு மட்டும்தான் தெரியும் எதற்கு எப்படி ஜெபிக்கணும்னு. பரிசுத்த ஆவியானவருக்கு மட்டுமே தெரியும் தேவச்சனமே. அதனால தான் அவரோடு இணைந்து ஜெபிக்கணும். எத்தனை பேர் விட்டு கொடுப்பீங்க? இந்த காலை வேளையில் ஆண்டு சமூகத்தில் ஜெபிப்போமா? ஆண்டவரே, நீர் எல்லாரோடு பேச வருகிறீர், எல்லாருடைய இருதய கதவை தட்டுகிறீர். ஆனால் அந்த சத்தத்தை கேட்டு திறந்து
உம்மோடு போஜனம் பண்ண எல்லாராலையும் முடியவில்லையப்பா, எங்களுக்கு கிருபை தாங்கப்பான்னு கேளுங்க. ஆண்டவர் எங்களுக்கு கிருபை தாங்க. அதிகாலையிலே எழுந்து இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அற்புதமானவர்களே, ஆச்சரியமான தேவச்சனங்களே, நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. காலங்களில் எழும்பி வந்திருக்கிறீங்க, கர்த்தர் சமூகத்தில் வந்திருக்கிறீங்க. அதிகாலையில் என்னை தேடுகிறவனை கண்டடைவான்னு சொன்ன வார்த்தை கனம் பண்ணியிருக்கிறீங்க. அவர் சமூகத்திலிருந்து கிருபையை வாங்கி கொண்டு போக வந்திருக்கிறீங்க. கர்த்தர் உங்களுக்கு கிருபையின் மேல் கிருபையை தருவார், மகிமையின் மேல் மகிமையை தருவார், வெற்றியின் மேல் வெற்றியை தருவார். உலகத்தில் உள்ள அதிர்ஷ்டசாலி அல்ல, நீங்கள் பரலோக அதிர்ஷ்டசாலி. இந்த உலக மேன்மையினால் உங்களை நிரப்பி, இந்த உலக ஆசீர்வாதத்தினால் உங்களை மட்டுமே நிரப்பி, உங்களை வந்து தரைகுறைவாய் பார்க்க ஆண்டவர் விரும்பலை. அதனால நிறைய நேரம் நீங்கள் ஜெபிச்சது நடக்காமல் இருக்கலாம். வீடுகள், ஆசீர்வாதங்கள், பொருளாதார உயர்வுகள் வராமல் இருக்கலாம். ஆண்டவர் பார்ப்பாரு, என் பிள்ளைக்கு இந்த பொருளாதார உயர்வை மட்டுமல்ல, என் பிள்ளைக்கு வரங்களை கொடுக்குறேன், என் பிள்ளைகளுக்கு நான் ஆவியின் கனிகளை கொடுக்குறேன், பிசாசை விரட்டக்கூடிய அதிகாரத்தை கொடுக்குறேன். ஏன்னா என் பிள்ளை காத்திருந்ததுக்கு நான் ஒரு காரை கொடுத்து அனுப்புகிறதற்கு என் பிள்ளைக்கு அது தரக்குறைவாக இருக்கும். தேவச்சனங்களை, காரு மனுஷனுக்கு தான் உயர்வானது, வீடு பங்களா எல்லாம் மனுஷனுக்கு தான் உயர்ந்தது. பிசாசுக்கு தெரியும், கார் உள்ளவனை கண்டு பிசாசு பயப்படுவதில்லை, வீடு உள்ளவனை கண்டும் பயப்படுவதில்லை. ஒருத்தர் சொன்னாரே வேதத்தில், பொண்ணும் இல்லை வெள்ளியும் இல்லை, எலும்பி நட என்று சொன்னாரே. அப்பொழுது வார்த்தை உயிரடைந்து, உயிர் உள்ள வார்த்தை இறங்கி அந்த கரடுகள் பலப்பட்டு முடவனாயிருந்தவன் நடந்தானே. எப்படி இது நடந்தது? ஏனால் தேவனுடைய வார்த்தை அவருக்குள் இருந்தது. தேவன் அப்படி கனப்படுத்தினார். எந்த இடத்துல பேதுரு கையில் ஒரு காசு இல்லாமல் இருந்தானோ, அந்த பேதுருக்கு வரங்களையும் கொடுத்து அத்தனை மக்களும் வருமானங்களை கொண்டு வந்து பேதுனுடைய காலின் கீழ் வைத்தார்கள், அப்போஸ்தலனுடைய காலின் கீழ் வைத்தார்கள். பொன்னும் வெள்ளியும் அவன் கிட்ட கொட்டியது. தேவ ஜனங்களே, நீங்கள் கர்த்தருக்காக இறங்கினால், கர்த்தருக்காக சிலதை செய்ய நினைத்தால், ஆண்டவர் உங்களுக்கு டபுள் ப்ரமோஷன் தருவார். டபுள் ப்ரமோஷன். என்ன தேவையோ அதை சந்திப்பார். உங்கள் பிள்ளைகளை, ஆமென், ஆண்டவர் தேவைகளை சந்தித்து கனப்படுத்துவார். உங்கள் குடும்பத்தின் தேவைகளை சந்தித்து கனப்படுத்துவார். எத்தனை பேர் ஜெபித்து கொண்டு இருக்கிறீங்க? அப்படியே ஜெபிங்க. சாலமோன் ஞானத்தை கேட்டார், அதோடு சேர்ந்து ஆண்டவர் ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் கொடுத்தார். இன்னைக்கு ஆண்டு சமூகத்தில் நீடித்த நாட்களாய், ஆண்டவரே என் பிள்ளைகள் ரட்சிக்கப்பட, என் குடும்பம் ரட்சிக்கப்பட நாங்கள் பின்வாங்கி போகக்கூடாதுன்னு கண்ணீரோடு இருக்கிற தாயாரே, கர்த்தர் உங்கள் கதறலை கேட்கிறார். கர்த்தர் உங்கள் அருகாமையில் இருக்கிறார். உங்களுடைய ஒவ்வொரு ஜெப குறிப்பை கேட்டுக்கொண்டிருக்கிறார். நாட்கள் வரும், நாட்கள் வரும், பூமியை நோக்கி மின்னல் பிளந்து வருகிறது போல கர்த்தருடைய மகிமை உங்கள் குடும்பத்திற்காக பிளந்து வரும். அற்புதங்கள் மின்னலை போல் உங்கள் குடும்பத்தில் சொலிக்கும். உங்கள் குடும்பத்துக்குள்ளாடி மகிமை பிரவேசிக்கும். அந்த நாட்களுக்காக தான் கர்த்தர் உங்களை இந்த அதிகாலையில் எழுப்பி செபிக்க வைக்கிறார். சும்மா அல்லங்க. கர்த்தர் சமூகத்தில் டைம் செலுத்துகிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, அவர்கள் கனப்படுத்தப்படுவார்கள். நன்றி அப்பா. நாட்கள் வந்தது, மொர்தெகாயினுடைய அழுகைக்கு பதிலாக ராஜ மேன்மையை உண்டாக்குனீங்க. இது ஒரு ராஜா கொடுத்தான்னு நாங்கள் சொல்ல முடியாது. அந்த ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாதி ராஜா நீ. உண்மையாக வாழ்ந்த உங்கள் பிள்ளையை கனப்படுத்தினீங்க, மொர்தெகாயை கனப்படுத்தினீங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எத்தனையோ மொர்தெகாய்கள் உண்டாப்பா, எத்தனையோ எஸ்தர்கள் உண்டாண்டவரே, எத்தனையோ தானியல்கள் உண்டாப்பா, உம்மை நோக்கி செபித்து கொண்டிருக்கிறாங்க. இவர்களையும் கனப்படுத்த ஒரு ஊழியனா நான் செபிக்கிறேன். ஆவியிலையும் மாம்ச ரீதியாகவும் சரீர ரீதியாகவும் உலக ரீதியாகவும் கனப்படுத்துங்கப்பா. அவங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. நீர் கூட இருக்கிறதை காட்டுங்க. என்ன தேவைகளுக்காக ஜெபிக்காங்களோ ஒவ்வொரு தேவைகள் சந்திக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எல்லா ஜெப நேர குடும்பத்தாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். எல்லாரும் நீங்கள் நல்லா இருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறார். என்றைக்கு நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. இந்த அழைப்போடு நீங்கள் இணைந்திருக்கிறீங்க. இந்த அழைப்பு மேலே உள்ள அபிஷேகம் உங்கள் மேலே இறங்கும். நீங்களும் கனி உள்ள மரமாய் மாறுவீங்க. தீர்க்க தரிசிகளாக, தீர்க்க தரிசனம் குடும்பமாக நீங்கள் மாறுவீங்க. ஆவியானவர் உங்கள் கூட இருக்கிறத நீங்கள் உணர்வீங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களை நடத்துகிறதை ஒவ்வொரு நாளும் பார்ப்பீர்கள். இன்று இரவும் 9 மணி அளவில் ஸ்பிரிச்சுவல் WF என்ற சேனலில் நல்ல ஒரு ஆவிக்குரிய பதிவு இன்றைக்கி இருக்கிறது. தேவச்சனங்கள் இணைந்து கொள்ளுங்கள், அதில் உங்களை சந்திக்கலாம். காட் பிளஸ் யூ.